ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 38வது கதை, மோசேயிடம் தேவன் பேசுதல். ஒரு காலத்தில் மோசே நல்ல ஒரு மனசுள்ள மனுஷனா இருந்தான். அவன் மீதியான் தேசத்தில் தன் மாமாவோட எத்ரோவின் ஆடுகளை மேய்ச்சு கொண்டு இருந்தான். ஒரு நாள் ஆடுகளை வனாந்தரத்தின் வழியா ஓட்டிட்டு போவேல ஒரேபு மலையின் பக்கமா போனான். அப்போ அங்க ஒரு விசித்திரமான ஒரு அதிசயத்தை பார்க்கறான். என்ன பார்க்கறான்னா, ஒரு முள்ளு செடி நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. முள்ளு செடி நெருப்புல எரியுது, ஆனா அது கருகி போகவும் இல்லை, வாடவும் இல்லை, எதுவுமே செய்யல, அப்படியே இருக்கு. ஆனா நெருப்புல எரியுதே, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்ப கிட்ட போய் பார்க்கலான்ட்டு கிட்ட மெதுவா போறான். கிட்ட போவே இல்லை, முள்ளிச்செடியில இருந்து ஒரு சத்தம் வருது, மோசே மோசே மோசேன்னு. உடனே இவனுக்கு என்ன ஒன்றும் ஓடலை. உடனே அவன் டக்குன்னு இது தேவனோட குரல்னு தெரிஞ்ச உடனே இதோ அடியேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு தேவன் சொன்னாரு, நீ நிற்கிற இந்த இடம் பரிசுத்தமானது, உன் செருப்பை கலட்டிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். உடனே அவன் செருப்பை கழட்டி வச்சுட்டு பக்கத்தில் போய் நிற்பான். மோசே பயத்தோட அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்போ பார்க்கையில தேவன் சொல்றாரு, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல ரொம்ப துன்புறுத்துறாங்க, அவங்கள விடுதலை பண்ணணும், நீதான் போய் அவங்கள விடுதலை பண்ணி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவார். சொன்ன உடனே இன்னைக்கு என்னன்னு ஒண்ணுமே ஓடலை. நான் எப்படி போக முடியும், நான் எப்படி செய்ய முடியும், எப்படி நான் பேசுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கு மோசே கிட்ட தேவன் சொல்லுவாரு, நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மோசே முதல்ல ரொம்ப பயந்தான், நான் போகிறதுக்கு ரொம்ப தயங்கினான். அதுக்கப்புறம் தேவன் பேசி அவனை சரி ஓகே அப்படின்றத சொல்லிடுவாரு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், தேவன் சிறியவர்களையும் பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அவரை பலப்படுத்துறாங்க. நாமளும் தேவனோட இருந்தா அவரோட துணை நம்ம கூட எப்பவுமே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.